சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் மானியத்தடியாருக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா தேவராஜ் மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் சேனல். குட் ஆஃப்டர்நூன். நீங்க அங்க Good உங்களுக்கு afternoon. ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன். நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா ரேக்கி ஹீலிங் பத்தி பார்க்கலாம். லைக் எல்லா டைம் அத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா. சோ ரேக்கி வந்துட்டு ஆக்சுவலி இந்த பஞ்சபூதங்கள் இந்த உலகம் ஆயிருக்கு இல்லையா. இந்த பஞ்சபூதங்களோட சக்தியை வச்சு நம்மளோட பாடியில இருக்கிற எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றது மூலியமா நம்ம வந்து நம்மளோட பாடிய இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட். ஓகே, சோ இந்த உலகத்துல இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தியில இயங்குற இந்த உலகத்துல அந்த பிரபஞ்ச சக்திய நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே வந்துட்டு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளோட பெயின் அண்ட் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம வந்து டிக்ரீஸ் பண்றோம். ஓகே, அதுதான் ரேக்கி. அண்ட் இது வந்துட்டு யார் வேணா பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் எந்த ஏஜ்லயும் கத்துக்கலாம். அண்ட் எந்த நிலையிலயும் கத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் அது படிச்சிருக்கணுமா, இது படிச்சிருக்கணுமா, நான் இது தெரிஞ்சிருக்கணுமா, அது தெரிஞ்சிருக்கணுமா எல்லாம் ஒன்றும் கிடையாது. வாட் எவர் ஸ்டேஜ் யூ ஆர், 5 வயசு குழந்தையில இருந்து நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ 5 இயர்ஸ்ல இருந்து till any age you are நீங்க வந்து கத்துக்கலாம். சரியா, அதுதான் ரேக்கி. இப்போ how do you heal yourself அப்படின்னா, உங்களுக்கு யாரு ரேக்கி சொல்லி தராங்களோ அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அட்டூன்மெண்ட் பண்ணுவாங்க. அட்டூன்மெண்ட் அப்படின்னா தீட்சை. அந்த தீட்சை மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு உள்ள ஒரு சில சக்தி ஊட்டக்கூடிய ஒரு சில சீட்ஸ் வந்து போடுவாங்க. ஓகே, சோ அது மூலியமா என்ன ஆகும்னா, உங்களோட சக்ராஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகுறது மட்டும் இல்லாம உங்களோட கைகள்ல இருக்கிற அண்ட் உங்களோட பாடியில இருக்கிற மற்ற சக்ராஸையும் வந்து அவங்க ஐம் சாரி, எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கிறதுனால மை வாய்ஸ் இஸ் பிட் லோ. ஸோ உங்களோட பாடியில இருக்கிற சக்ராஸ் எல்லாம் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அது மூலியமா நீங்க வந்துட்டு உங்களோட பாடியை மட்டும் ஹீல் பண்றது இல்லாம அடுத்தவங்களுக்கும் வந்துட்டு நீங்க ஹீல் பண்ணலாம். ஓகே, அடுத்தவங்களுக்கும் வந்துட்டு எனி பிரச்சனை பிசிக்கலா இருந்தாலும் சரி, மென்டலா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஹீலிங் அனுப்பி அதை வந்து சரி பண்ணலாம். ஓகே, அதுதான் ரேக்கி ஹீலிங். அண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள், வெரி வெரி எஃபெக்டிவ், ப்ரொவைடட் நீங்க வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். அப்படியே நான் கத்துக்கிட்டேன், நான் தீட்சை வாங்கிட்டேன், அப்படியே ஜங்குன்னு போட்டா ஜிங்குன்னு எனக்கு நடந்துடணும், அந்த மாதிரி எல்லாம் நினைச்சீங்கன்னா அது வந்து கஷ்டம். ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு பிராக்டிஸ் எவ்ரிடே. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண 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 உங்களோட எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, இன்க்ரீஸ் பண்ண 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 உங்களோட லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். என்ன சாதிக்கணும்னு நினைச்சாலும் உங்களோட எனர்ஜி லெவல் நீங்க இன்க்ரீஸ் பண்றது மூலியமா நீங்க என்னெல்லாம் நீங்க லைஃப்ல வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே உங்களால சாதிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு பிராக்டிஸ் ரெகுலர்லி. இப்போ when I say practice, இப்போ கத்துக்கிட்ட உடனே இப்போ உடம்பு வலிக்குது, அடுத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கலாமா அப்படின்னா, அது வந்து நீங்க தீட்சை வாங்கின அடுத்த செகண்ட்ல இருந்து நீங்க அடுத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது வந்து அவங்களோட உடம்பு வலி குறைக்கிறதுக்கு, மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையறதுக்கு, அதெல்லாம் வந்து அடுத்த செகண்ட்ல இருந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ ஆனா நான் இங்க வந்துட்டு அடுத்தவங்களுக்கு பண்ணி அடுத்த செகண்ட் சரியாகிறத பத்தி ஐ எம் நாட் டெல்லிங். இப்போ நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஸ்பேஸ்ல இருப்போம். ஓகே, ஒவ்வொருத்தரோட எனர்ஜி லெவலும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும்.
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யோகா டீச்சர் ரொம்ப வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சொயிங்கன்னு பின்னாடி திரும்பி தரைய தொட்டுட்டு சொயிங்கன்னு எந்திரிச்சிடுவாங்க. இப்போ நம்ம வந்து டெய்லி 10 மணிக்கு எந்திரிச்சிட்டு திடீர்னு போய் அப்படி பண்ண சொன்னா நம்மளால முடியாது. அப்போ வாட் ஷுட் வி டூ அப்படின்னா நம்மளாலே பண்ண முடியும். ஆனா we need to do practice இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளோட பாடியில ஒவ்வொரு ஃபிளெக்சிபிலிட்டி மாதிரியும் நம்மளோட பாடியில வந்துட்டு நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி லெவல்ல நம்ம இருப்போம். இப்போ அந்த எனர்ஜி லெவல நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளோட ஆராவை இப்ப இருக்கிற எந்த எந்த அளவுக்கு நம்ம ஆரா இருக்கோ அத வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி இன்னும் நல்லா நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அது மூலியமா வந்துட்டு we can strengthen the aura, make it shine, இன்னும் பிரைட்டரா ஷைன் ஆகுறதுக்கும் இன்னும் வைடரா நம்ம வந்து நம்மளோட லைட்டை ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் ஆனா அடுத்தவங்களுக்கு பண்ணணும், உடம்பு சரியாகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும்போது அது வந்து நம்ம இமீடியட்டா பண்ண லைக் அடுத்த செகண்ட் நீங்க சிம்பிள் போட்டீங்கன்னா அந்த சிம்பிள் வந்து அதோட வேல்யூ வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுதான் ரே. அண்ட் நிறைய பேர் வந்து ஐ திங்க் பாலகிருஷ்ணன் சொன்ன இது வந்துட்டு ஹெல்த் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு டு ஹீல் யுவர் செல்ஃப் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரேக்கியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தீட்சை எடுத்து முறைப்படி ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டு நீங்க வந்து ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இப்ப ரேக்கி பண்ணாம நான் வந்துட்டு என்ன நானே ஹீல் பண்ணிக்கணும், அது எப்படி பண்றது அப்படின்னா உங்களோட வாழ்க்கை முறைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க வந்து மாத்தணும். நல்லா ப்ராப்பரா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க பண்ணா உங்களோட பாடி அண்ட் மைண்டை நீங்க வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல ஷார்ட்கட்ல எனக்கு பண்ணணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அதுக்கு ஆன்சர் என்கிட்ட இல்லை. ஓகே, ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ்? மேடம், செந்தில்குமார் என்னோட பேரு. சொல்லுங்க. இது வந்து எல்லா ஜீவராசிக்கும் பண்ணலாமா, மனுஷங்க இல்லாம ஹீலிங்க்கு? எல்லா ஜீவராசிகளுக்கும் பண்ணலாம். குறிப்பா வந்து நீங்க அடுத்த அதாவது மனிதர்கள் அல்லாம குட்டி பிராணிகளுக்கும் பிளான்ஸ் செடி கொடிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, பிளான்ஸுக்கு பண்றது மூலியமா நம்மளோட சோலார் பிளெக்ஸஸ் வந்து நம்மளால ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். நம்மளோட சக்ரா சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்மளோட சக்ரா சிஸ்டம் வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். Okay. I used to communicate with the dogs and cows nowadays. So they are trying to talk to me, but I'm not able to interpret. I had a dog and he passed away. To identify when I am talking to him, he told some unbelievable thing that happened when my age is 1. My mother got aborted. The thing only know about my mother and my grandmother. My mother got shocked. Then I realized about something beyond we have. Then I connected with the dogs. So many dogs are trying to talk to me and I'm not able to interpret. Few have a pain, even dogs and cows. So luckily I'm in the place where I can help them. Thank you. Beautiful. இது என்னன்னா you can communicate with animals, you can communicate with plants. All you have to do is just do the practice. Sure, do the practice. Sure. You will start நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். you will start சில நேரங்கள்ல வந்து நம்ம பேச கூட அவசியம் இல்ல. ஓகே, பார்க்கணும் கூட இல்ல. நான் வந்து மனசார வந்து செந்தில் நான் இந்த மாதிரி நான் இருக்கேன், இந்த மாதிரி இதுன்னா you can connect and you will call me. Telepathy. So
டெலிபதி. சோ இது வந்து நார்மலாவே நமக்கு இருக்கிற இது. பட் யூ ஜஸ்ட் இமேஜின் அதுக்காக யூ டூ அதுக்கான பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியும் இல்லையா? Got it. It's Because very I was very supposed blessed, to. Sendil, very blessed you Sorry. are. I was supposed to connect with dogs because of my dog. I had a dog, and I used to enter into the park in the one end. There are 2 gates. Okay. ஒரு டாக் இருக்குங்க அந்த பார்க்ல. இப்போ இஸ் நோ மோர். Okay. when I'm saying எங்கடா இருக்க சீக்கிரம் வா அப்படின்ன உடனே யாரோ ஆள் சொல்லிவிட்ட மாதிரி அந்த டாக் வரும். Mm. ஐ காட் ஷாக்ட். இனிஷியலா அது ஷாக்காக இருந்தது. போக போக அந்த 2 பேர்த்தோட வேவ் லென்த்தும் ஒன்னானதுனால ஸோ வி ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சது. முன்னாடி போகிறப்ப என்னால் சரி இன்னும் ஃபுல்லாக டெப்த்தாக போக முடியல. ஐ எம் ஏபிள் டு ஹீல்னு சொல்ல முடியாது. ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த பெயின் ஆஃப் அதர் லிவிங் பீயிங்ஸ். ஏதோ பெயின் இருக்கு, என்ன பெயின் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம தனியா இருக்கிறதுனால, ஃபேமிலி இல்லாதனால, ஸோ சரி நம்மளுக்கு இவங்க தான் ஃபேமிலியா கிடைச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் வித் தெம். ஸோ ஐ பிளஸ்ட். ஐ திங்க் ஐ காட் டு நோ யூ அண்ட் hope I'm learning something, trying to heal the other animals, those who are in pain. Thank you. I'm so blessed to know such people. ஏன்னா அதாவது எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சு போறவங்க மத்தியில வந்து நம்மளோட வாயிலா ஜீவன்களும் நினைக்கிறத புரிஞ்சுக்க கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thanks ma'am. ஏன்னா sure. From this group இங்க உங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா Sure. they'll give you my number. என்னோட நம்பர் கொடுத்துடுங்க பாலகிருஷ்ணன் சார். வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு you just contact me. Okay. Sure. And you can start there are few methods in which you can increase. அதாவது நம்மளோட எனர்ஜியும் அவங்களோட எனர்ஜியும் கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றதுங்கறத வந்து யூ கேன் டூ இட். தே வில் இட்செல்ஃப் கைட் யூ. நான் பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் டெக்னிக் சொல்லி கொடுத்துடுவேன். அவங்களே உங்களை ப்ராப்பரா கனெக்ட் பண்ணி தே வில் இட்செல்ஃப் கைட் யூ. ஏன்னா they are very intelligent than us. Correct. More. We are thinking that we are superior. பட் அந்த என்னோட டாக் என்கிட்ட பேசின உடனே தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ எனக்கு 35 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு அப்புறம் தான் இந்த டாக் பிறந்தது. இந்த டாகுக்கு எப்படி எங்க அம்மாவுக்கு அபார்ஷன் ஆனது தெரியும். எங்க அம்மா ஷாக்டு, ஏன்னா சொல்லல. ஸோ சொன்ன உடனே அது ஸோ ரீசெண்டா ஒரு டாக் ரெஸ்கியூ பண்ணி திருப்பூர்ல ஒரு ஹோம்ல கொண்டு போய் விட்டேன். தட் டாக் இஸ் ஸ்டில் ஆங்கிரி ஆன் மீ. அது கொண்டு போய் விடுறப்ப என்ன வேணான்னு ரொம்ப சொல்லுச்சு. ஆனா அதை விட்டு அது வேற பிளேஸ் கிடையாது, என்னாலையும் ரெஸ்கியூ பண்ண முடியல. At least I can connect to the dog and say sorry. என்னால பண்ண முடியல. Sure. Thanks ma'am. Thanks a lot. Oh, I'm so blessed meeting you. Thank you. It's a pleasure to me ma'am. Thank you. Any other question ma? Anyone else? Geeta madam, Masila Mani sir, Sangeeta madam, Bhaskar sir, Somya. மாசிலா மணி சார். வணக்கம் மேம், நான் கீதா ரவி. வணக்கம். வணக்கம் மேடம், நான் கீதா ரவி. நான் ஹீல் பண்றது மூலம் நம்மளுடைய எனர்ஜி மட்டும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இல்ல வந்து நம்மளுடைய டிசீஸ்னாலும் அதை கியூர் பண்ண முடியுமா மேம்? ஹீலிங் மூலமா உங்களோட டிசீஸ் வந்து கியூர் பண்ணலாம். உங்களோட எனர்ஜி நீங்க இன்க்ரீஸ் பண்றதுனால உங்களோட பாடியில இருக்கிற பிரச்சனைய வந்து சரி பண்றது அதாம அர்த்தம். உங்களோட பாடியில வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்கு, பெயின் இருந்தது, ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குறையும். அதுக்கப்புறம் உங்களோட பாடியில இருக்கிற பிரச்சனை எல்லாம் அப்படியே படிப்படியா சரியாகிறது நீங்க வந்து பார்க்கலாம். ஹீலிங்னா அதுதான். ஹீலிங்னா நம்மளோட பாடியில இருக்கிற
பெயின் வந்து நம்ம இல்லாம இருக்கிறதுக்கு தான் நம்ம ஹீலிங் பண்றோம். மைண்ட் ஆல்சோ. அண்ட் அண்ட் பீப்புள் திங்க் ஹீலிங் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹீலிங் பண்ணி கத்துக்கிட்டு ஹீல் பண்ணணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஹீலிங் கத்துக்கிட்டு நம்ம பண்றது மூலியமா நமக்கு வர இருக்கிறத கூட நம்மளால வந்து தடுக்க முடியும். வர ஒரு இது ஒரு ஒரு பாதிப்பு ஒரு இதனால நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டேப்லெட் சாப்பிடுறீங்க, அந்த டேப்லெட்னால ஒரு சைடு எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த சைடு எஃபெக்ட்னு ஒண்ணு வரத கூட நம்ம இந்த ஹீலிங்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிடும்னா அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராம நம்ம பாடிய வந்து காப்பாத்தி விட்டுரும். சோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு தான் ஹீலிங் தான். ஓகே, நீங்க ஹீலிங் ட்ரெயின் பண்றீங்களா? ஆமாமா, நான் கத்து தரேன். எவ்வளவு நாள் கோர்ஸ் மேம் அது? நான் வந்து ஆக்சுவலி லெவல் 1க்கு வந்து 1 hourல சொல்லி தரேம்மா, 1 மணி நேரம். லெவல் 2 1.5 மணி நேரம். அதே மாதிரி லெவல் 3 லெவல் 4 எல்லாம் என்னோடது எல்லாமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸ் தான்மா. ஓகே ஓகே, தேங்க் யூ. இட்ஸ் நாட் எவ்வளவு மணி நேரத்துல கத்துக்கிறீங்கிறது கிடையாது. நீங்க கத்துக்கிட்டத நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி அது மூலியமா நீங்க என்ன அடையறீங்கிறது முக்கியம். சோ நீங்க கத்துக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ண நீங்க கத்துக்கும் போதே உங்களுக்கு வந்து ஐ மீன் லைக் நான் இனிஷியேட் பண்ணி விட்டு அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். உங்க பாடியில இருந்து வைப்ரேஷன்ல இருந்து எல்லாமே உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க பண்ண உங்களோட லைஃபே மாறுறதையும் நீங்க வந்து கூட நீங்க வந்து சொல்லுவீங்க. ஏன்னா என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. எனி அதர் क्वेश्चंसமா? கேட்கலாமே யாருமே. மேடம், இந்த பிரபஞ்ச சக்திய உள்வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த வீடியோஸ்லாம் இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்குன்னு ஒவ்வொருத்தரும் பேசுறத பார்த்தோம்னா அந்த நம்ம பிரபஞ்ச சக்தியை வந்து நமக்குள்ள உள்வாங்க முடியுன்றாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்? ஏன்னா பிரபஞ்சம்ன்றது ரொம்ப பெருசு, நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெருசு. நம்ம இந்த தூஸ்ல கூட இருக்கோம். அந்த சக்தி ஃபுல்லா நம்ம வந்து நம்ம ரிசீவரா இருக்கிறப்போ நம்ம உடல் எப்படி அதை தாங்கும்? ஓகே, நீங்க நினைக்கிறது ஓகே ஓகே. வீட்டல் சன்னுல இருந்து விட்டமின் டி நம்ம உடம்பு எடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோமா? சரி. சன் வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம சன்லைட்ல போறோமா? 365 டேஸும் நம்ம வந்து இந்தியால தான் இருக்கோம். வேற நாடுனாலாவது சன்லைட் பாக்குறது ரொம்ப கஷ்டம். இங்க கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். நம்ம நாட்டுல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு சன் இருக்கா? இருக்கு. அந்த சன்லைட்ல நம்ம டெய்லி போயிட்டே இருக்கோமா? அப்ப நம்ம பாடி வந்து எவ்வளோ விட்டமின் டி அப்சர்வ் பண்ணிருக்கணும். நம்ம எல்லாம் வெந்திருக்க வேண்டாம் சன்ல. ஆனா நம்ம அப்படி பண்றோமா? ஆகல, நம்மளுக்கு ஆகல ஆக்சுவலா. ஆகல. இப்ப நீங்க போய் உங்க விட்டமின் டி செக் பண்ணி பாருங்க. எத்தனை பேத்துக்கு இந்தியாலயே எத்தனை பேத்துக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு? நம்ம இந்தியன் கவர்மெண்டே வந்து 40 வயசுக்கு மேல விட்டமின் டி டேப்லெட் கம்பல்சரியா எடுத்துக்கணும்னு சொல்லிருக்கா? ஆமா மேடம். அந்த மாதிரிதான் ஒரு விட்டமின் டி. ஓகே, அதுவே நம்ம பாடி வந்து எவ்வளவு அப்சர்வ் பண்ணணும் எவ்வளவு அப்சர்வ் பண்ண கூடாதுங்கிறது நம்ம பாடிக்கே ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா? ஆமா மேடம். சோ நம்ம பாடி நம்ம பிரபஞ்சத்துக்கும் நம்ம உடம்புக்கு நம்ம நினைக்கிறத விட நம்ம எல்லாத்துக்கும் விட அதீத சக்தியோட தான் நம்ம பிறந்திருக்கோம். ஹியூமன் ரேஸ் மட்டும் இல்ல, அதர் ரேஸ் ஆல்சோ. ஆனா அவங்க பண்றது நமக்கு தெரியறது இல்ல, அதனால நமக்கு புரியறது இல்ல. சோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இந்த உலகத்தை படைச்ச கடவுள் வந்துட்டு நீ என்ன வேணா நீ பண்ண, ஆனா இந்த ஹியூமன் உடம்பு வந்து எப்படி இயங்குதுங்கிறது இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கும். எவ்வளவு சயின்டிஸ்ட்
எவ்வளவு டாக்டர்ஸ் உன் கரெக்ட். ஹார்ட் எப்படி காத்து, நீ எப்படி மூச்சு வாங்குறங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே நம்ம வந்து ரியலைஸ் பண்றது இல்ல. கரெக்ட். அன்டில் மூச்சுக்கு திணறும் போதுதான் அப்படின்னு ஒரு இருக்குங்கிறதே நமக்கு தெரியுது. கரெக்ட். ஆக்சிஜன்ங்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடுங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு ஏதாவது தெரியுமா? ஆஹா, மூச்சு எடுக்கிறோம், வெளியே விடுறோம். இதுல பிரச்சனை ஆக்சிஜன் இருக்கு, வரப்பதான் கார்பன் ப்ராப்ளமே டை புரியுது. நமக்கு தெரியுமா? இல்ல. இல்ல. சோ இந்த மாதிரி நமக்கு மிஞ்சின பல விஷயங்கள், பல சக்திகள் இயங்கிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி லைக் இந்த அண்டத்துல இருக்கிறதா இந்த பிண்டத்திலயும் அந்த ஓகே. பஞ்சபூதங்களோட சக்தி அதோட லெவல்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. மைட் பி அதோட மினியேச்சர். we are all the miniatures. ஓகே. ஆனா அதெல்லாம் சேர்ந்ததுதான் அதோட அத்தனை இயக்கத்தோட சக்தி சேர்ந்ததுதான் நம்ம. ஓகே. ஓகே. சோ நம்மளோட சக்தி வந்துட்டு இஃப் யூ ஆஸ்க் மீ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா என்கிட்ட அதுக்கான ப்ராபப்ளி பதில் இல்ல. அதான் உண்மை. நேச்சர். ஓகே. ஓகே. அதுதான் உண்மை. ஏன்னா என் கண் முன்னாடியே வந்துட்டு 10 to 15 days தான் டைம் அப்படின்னு சொன்னவங்க 8 months இருந்தாங்க. ஓகே. டாக்டர்ஸ் வந்து ஒரு 10 to 15 daysல அவங்க உயிர் போயிடும், எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னவங்க 8 months உயிரோட இருந்தாங்க. ஓகே. ஓகே. அவங்க ரேக்கி கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணாங்க, இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அப்படின்னா எப்படி அப்படின்னு என்கிட்ட வந்து ஒத்த வார்த்தையில கேள்வி கேட்டா எனக்கு பதில் தெரியாது. காட் இட் மேம். ஓகே. ஆனா இருந்தாங்க, நான் பார்த்தேங்கிறது உண்மை. சோ அதனால there are lot of questions like சயின்ஸ்னால ஆன்சர் பண்ண முடியாத questions நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட குரு வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துல வந்துட்டு ஒவ்வொரு சத்தியுகத்துல ஒரு மாதிரி இருந்தது, திரேதா யுகத்துல ஒரு மாதிரி இருந்தது, அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்திலயும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. அந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த யுகத்துல வந்து மகான்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அந்தந்த யுகத்துல இருந்த மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே. அதே மாதிரி ஆனா இந்த கலியுகத்துல எல்லாமே நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அந்த நூடுல்ஸ் கூட அந்த 2 நிமிஷம் வேகிறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து ஆமா வெயிட் பண்றதுக்கு நம்ம வந்து பொறுமை கிடையாது நமக்கு. பட் அகைன் அந்த 2 நிமிஷத்துல வேக வைக்கிற நூடுல்ஸ்ல நமக்கு விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும், சக்தியும் வேணும், 2 நிமிஷத்துலயும் ஆகணும். சோ என்ன சொல்றது, நம்மளோட மைண்ட் அப்படி இருக்கு. அதே மாதிரி இந்த கலியுகத்துல இந்த மக்களோட எண்ணங்களுக்கும் இந்த மக்களோட ஆசைகளுக்கும் இந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் எல்லாம் வரும்போது சர்டன் குருமார்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில வழிமுறைகளை வந்து இந்த 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 காலகட்டத்துல இந்த மக்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு சில விஷயங்கள்ல ஒண்ணு ரேக்கி மாதிரி விஷயங்கள். அத நீங்க ரேக்கியா இருந்தாலும் சரி, பிராணிக் ஹீலிங்கா இருந்தாலும் சரி, லாமா ஃபெரா குவானின்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா தோ அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுத்தாலும் ஐ வுட் சே ரேக்கி இஸ் a need for everyone. ஓகே. ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு கண்டிஷனுங்களுக்காக அவங்க வந்து பெரியவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த பெரியவங்க நம்ம சொல்லி கொடுத்தது வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு நம்பிக்கையோட ஒரு பயபக்தியோட நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்கான நம்ம எதுக்காக நம்ம பண்றோமோ அதுக்கான 100% பலனை வந்து நம்ம அனுபவிக்கலாம். ஓகே. இப்போ we see lot of people telling that manifestation methods எல்லாம் நம்ம வந்து டெய்லி நம்ம கேக்குறோம். என்னோட வீடியோஸ்லயும் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே. ஆனா வந்து ரொம்ப ஈஸியா நம்ம சொல்றோம் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் இது இருக்கு, இதை நீங்க பண்ணுங்க, இத்தனை நாள் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதாயிடும் அதாயிடும். ஆனா அதை பண்ணதுல பாதி பேருக்கு நடக்குது, பாதி பேருக்கு நடக்கிறது இல்ல. ஏன்
ஏன்? அவங்க பிலீஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருது. ஒண்ணு பிலீஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுது. இன்னொன்னு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட ஒவ்வொருத்தரோட பயணம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வேற வேற வேற. இப்போ ஒருத்தர் வந்து கூலி வேலைக்கு போறாரு, மூட்டை தூக்குறாரு. ஓகே, ஓகே இப்போ அவருக்கு வந்துட்டு காலையில எழுந்து அவரு வேலை செய்யற இடத்துக்கு போய் அங்க போய் அவரை எவ்வளவு பாரமா இருந்தாலும் அந்த மூட்டை தூக்கி அவருக்கு அந்த நாளைக்கு அந்த அந்த கூலி கிடைக்கும். ஆமா அது அவரோட கரெக்ட். டே டு டே லிவிங். ஓகே, ம் இப்போ அவர்கிட்ட நீ போய் இந்த நான் ஒண்ணு சொல்றேன், அத உட்கார்ந்து நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அதாகும் இதாகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த மனுஷன் அதை எவ்வளவு தூரம் சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு அந்த பேஷன்ஸ் இருக்காது. பேஷன்ஸ் இருக்காது. ஒண்ணு அவருக்கு அந்த உடம்புல இருக்கிற பெயின் டாலரேட் பண்ண முடியாம. நம்மளால வந்து நம்ம வீட்டுக்கு வாங்குற காய்கறி தூக்கிட்டு வர்றதுக்கே நமக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு நினைக்கிறோம். ட்ராலி வச்சிருக்கோம். ட்ராலி வச்சிருக்கோம், அந்த ட்ராலி தள்ளுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் நமக்கு. ஓகே, அப்போ அந்த மூட்டை தூக்குற ஒரு மனுஷனுக்கு உடம்புக்கு எவ்வளவு வலி இருக்கும், மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும், வீட்டு வாடகைக்கு என்ன பண்ணணும், நான் இந்த கடனை எப்படி கட்டணும், நான் அந்த கடனை எப்படி கட்டணும் அப்படின்னு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனை போய் ஒரு 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 இது கொடுத்து இதை நீங்க பண்ணுங்க, இதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த மனுஷனால எத்தனை நாள் இதை பண்ண முடியும்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்காம இந்த மந்திரத்தை நீ உட்கார்ந்து சொல்லு அப்படின்னா அவனால பண்ண முடியுமா? முடியாது. சோ இதுதான் ரியாலிட்டி இல்லையா? இதுதான் ரியாலிட்டி. இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு கடைநிலையில இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம சொல்றோம். அதே இது we take another busy person, high-fi person, high-tech personனா அவனுக்கு இருக்கிற பிரச்சனை. Understood? So இதுல நீ எந்த அளவுக்கு நீ ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நீ வந்து நம்பிக்கையோட உட்கார்ந்து எந்த அளவுக்கு நீ உன்னோட தாட்டை உள்ள போட்டு நீ எந்த அளவுக்கு நீ பண்ற அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்மளால ஒரு இடத்துல உட்கார்ந்து 60 seconds plus 4 seconds போட்டுக்கோ, 64 seconds. ஓகே, 64 seconds ஒரு இடத்துல உட்கார்ந்து நீ ஒரே விஷயத்த ஒரு நாளைக்கு நான் சொல்றேன், ஒரு விஷயத்த 64 seconds வேற எதை பத்தியுமே நீ யோசிக்காம ஒரு விஷயத்த மட்டும் அந்த 64 seconds யோசிச்சுட்டு நீ வந்தன்னா ஒரு 21 daysக்கு அந்த விஷயம் வந்து கண்டிப்பா உனக்கு நடந்தே தீரும். ஓகே, நான் வந்து manifestation அது இதுவும் manifestation-ஆ வருமா மேடம்? It is a manifestation. The manifestation. Okay. So this is who is going to teach us this? So I'm just telling you 64 seconds. 64 seconds na ஒரு நிமிஷம் 4 seconds எக்ஸ்ட்ராவா? ஆமா மேடம். ஒரு நிமிஷம் 4 செகண்ட் எக்ஸ்ட்ரா. இந்த ஒரு நிமிஷம் 4 செகண்ட் மட்டும் நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து நீ எது உனக்கு வேணுமோ, அதாவது எனக்கு வேணுங்கிறது இல்ல, உனக்கு எது வேணுங்கிறத நீ ஆசைப்படுறத உனக்கு வேணும் நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிறத 1 minute 4 seconds உட்கார்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணு. ஓகே, அது ஒரே மனசோட மேனிஃபெஸ்ட் பண்ணு. அப்போ then by the time you finish it, that will happen to you. ஓகே, அது நடக்கிறதுக்கான எல்லா இதுவும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இத மட்டும் நான் பண்ணுவேன், நான் ஒரு நிமிஷம் 4 seconds நான் யோசிச்சுட்டேன், ஆனா வந்து நான் இந்த இடத்துலயே உட்காந்து யோசிச்சுட்டு அதுக்கான வேலையை பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா obviously அது நடக்காது. ஓகே, எதை நீ ஆசைப்படுறியோ அதுக்கான வேலைகளையும் நீ செஞ்சிட்டு இருக்கணும். at the same time you should also do your practice. Okay. And why it is 64 seconds? ஏதாவது காரணம் இருக்குமே மேடம்?
அது வந்து அந்த காரணத்தை யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவங்களதான் கேட்கணும். ஓகே ஓகே, சாரி மேம். ஓகே, So ஏதாவது you காரணம் ask, காரியம் இருக்குமா we அப்படின்னு கேட்டேன். keep asking, it's, we keep asking questions like, this why question is very easy for us to ask. சாரி. So when I tell you do this, why அப்படின்னா I'll give you an explanation. Then you'll ask why, I'll give you another explanation. It And will then keep on going on. now what I tell is you do it. Okay, got it, ma'am. பண்ணி பார்த்துட்டு then you tell me why. I understood. Understood. So Good. it'll be like, how fruitful ங்கிறது you will know. Okay. Any other questions, ma? Anyone else? Any other questions? Okay. We are in a place where you have come to learn, ஏதாவது படிக்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்க கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கறது மூலியமா தான் உங்களோட நாலேஜ் வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ எனர்ஜியை வந்து நான் ஒண்ணுமே பண்ணாம என்னோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற சோம்பேறிகளுக்காக உங்க வாயை திறந்து கூட நாங்க கேள்வி கேட்க மாட்டோம், ஆனா எங்களோட எனர்ஜியை வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கணும். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம shall we start one small healing session? Yes? Sure, ma'am. Yes. Yeah. So அப்படியே உங்க கண்ணை மூடிட்டு உங்களுக்கு உங்களோட மைண்ட் அண்ட் பாடி வந்து நல்லா இருக்கணும், நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு உங்க கண்ணை அப்படியே மூடிட்டு கண்ணை மூடிட்டு ஆத்மார்த்தமா நான் அனுப்புற எனர்ஜியை ரிசீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. ஐம் சென்டிங் யூ த ஹீலிங். ஓகே,
கண்ணை தருங்க. Did you all feel anything? How did you all feel? தலை கொஞ்சம் ரொம்ப பாரமா இருந்தது. பின்மண்டை, ம் முன்னாடி தலை, ம் பாடி லைட்டா ஷேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ம் அதாவது ஒரு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு சேர் மேலே இது மேலே உட்காந்துட்டு தான் ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சப்போர்ட்லாம் இல்லாமல் உட்காந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு மைண்ட் டியூன் ஆச்சு. ம் அவ்வளோதான் நான் ஃபீல் பண்ணேன் மேடம். உங்களுக்கு தலைவலி வர்றதுக்கு காரணம் வந்து இட்ஸ் கால் ஹீலிங் கிரைசிஸ். ஓகே ஓகே மேம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா யூ ஷுட் பி ஓவர் திங்கிங் அண்ட் சம்திங் வில் பி ஹேப்பனிங் இன்சைட் யூ. ஓகே, அப்போ ஒரு புது எனர்ஜி போய் அந்த பழைய எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து இந்த தலை பாரமாகிறது, தலைவலி இருக்கிறது வரும். ஓகே. So when you keep receiving it, என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும்போது you will start releasing your old thoughts out. ஓகே ஓகே. கொஞ்சம் ஒரு செகண்ட், ஒரு 10 செகண்ட் பிளாங்கா இருந்தது. நோ எனர்ஜி நாட் ரிசீவ்டுன்ற மாதிரி ஒரு நியூட்ரல் லைன்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் I'm able to get it back. Good, very good. Thank you. So keep yourself hydrated. நிறைய தண்ணி குடிங்க. சரி. இன் கேஸ் வந்து தலைவலி அதிகமாச்சுனாலோ ஆகக்கூடாது. இன் கேஸ் அதிகமாச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. நாளைக்கும் தலைவலி இருந்ததுன்னா யூ கேன் கான்டாக்ட். Sure. ஓகே. I'm able to feel the Agni Chakram activated. What man? I'm able to feel the Agni Chakram activated. அந்த இடத்துல வந்து you started sensing it. Okay. Yes, I'm able to. Your Agni Chakra is receiving it, not activated. It is Okay, just receiving. So what did you say your name as? Senthil, right? Senthil Kumar, yes. It is that it is just receiving your energy. It's not Okay. getting activated. Okay, okay. Thank you. Good, really good. Okay, but don't forget to keep yourself hydrated. நான் கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க. Sure. இந்த ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், தண்ணி மட்டும் நிறைய குடிச்சிட்டு இருங்க. Okay. அதிகம் ஆகக்கூடாது. இன் கேஸ் ஓகே ஓகே ஏதாவது ரொம்ப அதிகமாச்சு, நாளைக்கு வரைக்கும் அதிகமாச்சு அப்படின்னா கான்டாக்ட், இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். சரியா? ஓகே, சூப்பர். வேற எனி அதர் லைக் டு ஸ்பீக் மா? கீதா மேடம், நடராஜன், வசந்தா, சங்கீதா. வணக்கம் மேம். எனக்கு வந்து கை வந்து மேல்முகமா வச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். எனக்கு வைப்ரேட் ஆனது மட்டும் ஃபீல் ஆச்சு மேம். எனக்கு மாம்ல ரெண்டு பக்கம் கொஞ்சம் வைப்ரேட் ஆச்சு. எனக்கு தலையில எப்பவுமே எனக்கு துரியம் ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி அங்க அந்த மாதிரி இந்த ஃபீல் இருந்துச்சு. பியூட்டிஃபுல் மா. சூப்பர். சூப்பர் மா. So any other? Thank you so much. ஆக்சுவலா நல்லா இருந்தது. நிறைய விஷயம் வந்து எனக்கு நியூவான விஷயத்த வந்து சொல்லி கொடுத்தீங்க. சிம்பிள் மெடிடேஷன் டெக்னிக் கேட்ட மாதிரி சிம்பிளா சொல்லி கொடுத்தீங்க. Thank you so much. Thank you so much for giving me this opportunity. For all the people இங்க ஜாயின் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு விண்ணப்பம். ஓகே, என்ன அப்படின்னா என்னோட கிளாஸ் மட்டும் இல்ல, லைக் என்னோட செஷன்ஸ் இல்ல, நீங்க எந்த செஷன் போனாலும் சரி, எந்த ஹீலர்ஸ் கிட்ட போனாலும் சரி, இல்ல எந்த ஒரு குரூப்புக்கு போனாலும் சரி, ஓகே,
நீங்க வந்துட்டு ஒன்னு வந்து ஓகே திஸ் இஸ் அ ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னா அலட்சியப்படுத்தாம நீங்க வந்துட்டு அவங்களுக்கு கேள்வி கேட்டு அவங்க கேள்வி கேட்கும் போது நீங்க அவங்களுக்கு பதில் சொல்றது மூலியமாவே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யூஆர் ரீச்சிங் உங்களோட இதை வந்து யூஆர் புட்டிங் இட் டு த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? யூனிவர்ஸ் வில் ஆன்சர் அஸ். நீங்க வந்துட்டு இந்த இந்த இதெல்லாம் பண்ணுங்க, நீங்க இதெல்லாம் இந்த பயிற்சி எல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணும்போது யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணும், அது மூலியமாவே உங்களோட பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னலாம் வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து கேள்விப்படுறோம் இல்லையா? ஹவு டு திஸ் யூனிவர்ஸ் ஆன்சர் அப்படின்னா நீங்க வந்துட்டு இப்போ வந்து நீங்க உங்க மனசுல இருக்கிறத நீங்க வெளியே சொல்றது மூலியமா என்ன ஆகும்னா நீங்க பதிவிடுறீங்க. நீங்க வந்து ஒவ்வொன்னா நீங்க பதிவிடுறீங்க. அப்ப நீங்க பதிவிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே இவனுக்கு இது தேவைப்படுது, அப்போ இவனுக்கு இது தேவைப்படுதுன்னா இவன் வந்து உள்ள வந்தான்னா இவனுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா இவனை உள்ள அனுப்பி வைப்பாங்க. இந்த பர்சன் எப்படி வருவான் அப்படின்னா எப்படி வேணா வரலாம். ஒரு ஆட்டோக்காரன் நடுவுல நம்ம போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோக்காரன் ஏதாவது பேசும்போது கூட நமக்கு மைண்ட்ல வந்து ஓ இது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும். அது நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைஃப்ல வந்துட்டு வேற மாதிரி ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரிதான் வந்து யூனிவர்ஸ் நம்மள வந்து கைட் பண்ணும். சம்பந்தமே இல்லாம ரோட்ல நின்றுட்டு இருக்கும்போது 2 பேர் பேசிட்டு இருக்கிறது நம்ம காதுல வந்து விழும். அந்த விஷயத்துல வந்துட்டு நமக்கு தேவைப்படுறது நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கை வந்து மாறி இருக்கு. சோ அதனால திஸ் இஸ் ஹவ் த யூனிவர்ஸ் வில் ஆன்சர். ஓகேவா? சோ ஒரு விஷயத்த நீங்க ஒரு இடத்துல நீங்க பாக்குறீங்க, ஒரு நல்ல விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு தயங்காதீங்க. அதாவது ஒருத்தரோட வலியோ வேதனையோ இல்ல அவங்க மனசுல இருக்கிற குறையோ நீங்க சொல்ற ஒரு வார்த்தையினால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோ ஒரு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அதுதான் நீங்க பண்ற தர்மம். இதெல்லாம் தான் உங்களோட கர்மாவை வந்து கிளியர் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? ஒரு வழியில இருப்பான், ஒரு மனுஷன் ரொம்ப வேதனையில இருக்கான், நீங்க போய் சொல்றீங்க ஓ இந்த வழியா, ஓ என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்தது, அவங்க இந்த டாக்டர் கிட்ட போய் பார்த்தாங்க சரியாயிடுச்சு அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து நியூஸ் சொல்லுவாங்க. அந்த டாக்டர் கிட்ட போனதுனால ரொம்ப கஷ்டத்துல இருந்து இதை சரியே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மனுஷன் அந்த வாழ்நாள் முழுக்க என்ன சொல்லுவான்? உங்க பேரை சொல்லுவான். எங்க பேசினாலும் அவன் என்ன சொல்லுவான்? இவங்க வந்து இந்த நிமிஷத்துல இவங்க வந்து இது சொன்னதுனால நான் இந்த டாக்டரை பார்த்து இந்த விஷயம் எனக்கு நடந்தது அப்படிங்கறத அந்த ஆளு எப்போதும் சொல்லிட்டே இருப்பார். அந்த ஆள் ஒவ்வொரு தடவை உங்க பேரை சொல்லும் போதும் உங்களோட அக்கவுண்ட்ல உங்களுக்கான மார்க்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு எங்க ஹெல்ப் பண்ணும்னா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிட்டு முழிக்கும் போதோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போதோ உங்க குடும்பத்துல உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு ஏதாவது வரும்போதோ இந்த தர்மம் நீங்க பண்ணது வந்து இந்த ஆளு வந்து இவருங்க நல்லா இருக்கட்டும் அதனாலதான் நான் நல்லா இருக்கேன், கடவுளே இதனாலதான் சரியாச்சு, அந்த மனுஷனோட வைஃப் வேண்டி இருப்பாங்கல்ல, இவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட நிலைமை என்ன ஆயிருக்கும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க வீட்டுல அவங்க வைஃப் மனசுல நினைச்சிருப்பாங்க. நான் இவங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னே தெரியல, இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னா அந்த மனுஷன் நினைச்சிருப்பாரு. அவங்க குழந்தைங்க நினைச்சிருப்பாங்க. அவங்க நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அது வந்து உங்களை வந்து காப்பாத்தும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. சோ அதனால என்ன அப்படின்னா ஒரு நல்லது ஒருத்தருக்கு நல்லது நடக்குது, ஒருத்தருக்கு நம்மளால ஒண்ணு நல்லது பண்ண முடியும் அப்படின்னா நீங்க சொல்ற தேங்க்யூ, நீங்க சொல்ற ஒரு ஷேர், நீங்க சொல்ற ஒரு வார்த்தை இன்னொருத்தருக்கு நல்லதா அமையும்னா அதை செய்யறதுக்கு தயவு செஞ்சு நான் மட்டும் தான் பண்ணணும், ஓகே நான் இங்க பண்ணிட்டேன் எனக்கு நல்லா ஆயிடுச்சு சோ நான் நல்லா இருக்கேன், இதை தெரிஞ்சு அவளும் பண்ணி அவளும் நல்லா ஆயிடுவா அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ள கொண்டு வராதீங்க. ஏன்னா
ஐம் சீயிங் லாட் ஆஃப் பீப்புள் இப்ப வந்து செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் மண்ணாங்கட்டி, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நெகட்டிவ், நான் மட்டும் தான் நல்லவ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப பார்த்தாலும் நம்ம கெட்டதுதான் நினைப்பான், சொந்தக்காரங்க எல்லாம் நமக்கு சூனியம் வைக்கதான் இருக்காங்கிற மாதிரி கேட்டு 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 இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இதுதான் உண்மைங்கிற ஒரு நிலைமைய உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, சோ சொந்தக்காரங்க வந்துட்டு எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ரத்த பந்தம், நமக்கு வேண்டியவங்க அப்படிங்கிற எண்ணம் வரணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் உடம்பு சரியில்லை, 2 நாள் பார்த்தேன், 3வது நாள் அவங்க பார்க்கலையே, அவங்களுக்கு உடம்பு முடியலையோ அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டுக்கு வரும். அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமை நமக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு சொசைட்டி, நான் வாழ்ந்து வந்த சொசைட்டி, அத வந்து திருப்பி உருவாக்குங்க. பக்கத்து வீட்டு ஆளு யாருன்னே எனக்கு தெரியாது, இவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், அவங்க யாருன்னு தெரியாது, என் வீட்டுக்கு போவேன், வருவேன், கதவை திறப்பேன், மூடுவேன், அது மட்டும் தான் பண்ணுவேங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளும் ஒரு சுகாதாரமான ஒரு லவ்வோட இருக்கிற ஒரு சொசைட்டிய நீங்க எல்லாரும் கை கோத்தாதான் முடியும். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுங்க. பறவைகளுக்கு, அனிமல்ஸ்க்கு, விலங்குகளுக்கு எப்போதும் தண்ணி வைக்க மறந்துடாதீங்க. இப்போ வெயில் காலம், வெயில் சுட்டெரிக்க ஆரம்பிச்சிடும், அதனால எல்லா தண்ணி வைங்க, தானியம் வைங்க, முடியும் போது சாப்பாடு கொடுங்க. உங்களை விட கீழே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, முடிஞ்சா துணிமணி வாங்கி கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்க. நீங்க பண்ணிட்டு வர 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 உங்களோட எனர்ஜி லெவல் தானா இன்க்ரீஸ் ஆகும். எதுவுமே கத்துக்காம என்னோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நீங்க பண்ண நல்லது நினைச்சு நல்லதை பண்ணி நல்லதே நீங்க செஞ்சுட்டு வர வர, தான தர்மம் செஞ்சுட்டு வர 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 உங்களோட எனர்ஜி லெவல் தானா இன்க்ரீஸ் ஆகும். வேற எதுவுமே உங்களுக்கு அவசியம் கிடையாது. எல்லாம் சந்தோஷமா தீர்காயுசுக்கு நிம்மதியா நோய் நொடி இல்லாம வாழ்வீங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி I'll end my session. Thank you all for your time. இவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து கலந்துக்கிட்டதுக்கு, இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்ததுக்கு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. Thank you all. Take care. ரொம்ப நன்றி மேம். I feel blessed today. Thank you. Thank you so much. ஒன்ஸ் அகைன் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த ஒண்டர்ஃபுல்லான செஷனை வந்து மேடம் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒய்னா மேடம் வந்து செம்ம பிஸி ஷெட்யூல் ஆக்சுவலி. நான் கிளாஸ் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு, மேடம் இல்ல எடுத்து கொடுங்க அப்படின்னு இது பண்ணும்போது, சரி ஓகே நான் அந்த கமிட் பண்ண கிளாஸை வந்து கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிஸி ஷெட்யூல்லையும் வந்து இந்த ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ட்ரஸ்ட்டுக்காக எடுத்து கொடுத்துருக்கு. முதல்ல தேங்க்யூ ஸோ மச் மேடம், ஒன்ஸ் அகெயின். அண்ட் 2வது விஷயம், மேடம் சொல்லியிருந்தாங்க நம்ம சர்வீஸ் பண்றோம் அப்படின்றது. உண்மையிலேயே நீங்க 10 பேருக்கு ஷேர் பண்ணா மட்டும்தான் ஒரு உண்மையை வந்து வெளியே கொண்டு வர முடியும். ஸோ வந்து அதே மாதிரி 10 பேருக்கு தியானங்கள் செய்யுங்க. இப்போ அன்னதானம் போடலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Thank you. Bye.